9th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 6 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 4 எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5 எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூபை காண்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஃபார்முலா போட்டு போடணுங்க. இது வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் 4, இங்கே வந்து கியூப் கொடுத்துருக்காங்க, அதனால் 4 கியூப்னு போட்டுக்கோங்க. ஒருவேளை இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்தாங்களா ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. இப்போ 4 கியூப் மைனஸ் போட்டு கொஷினில் ப்ளஸ் கொடுத்தா மைனஸ் போடணும். கொஷினில் ஒருவேளை மைனஸ் கொடுத்தாங்களா இந்த இடத்துல ப்ளஸ் போடணுங்க. அடுத்து வந்து கியூப் கொடுத்துருக்கனால அந்த இடத்துல 3 போடணுங்க. ஸ்கொயர் கொடுத்தா 2 போடணும். அதுக்கப்புறம் மேலே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க 4 கொடுத்துருக்காங்க, அதை 4 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து எக்ஸ் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க 5, இது அப்படியே போட்டுக்கணும். இது வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. 4 கியூப் வந்து 64, இதை வந்து எல்லாம் பெருக்குனா நம்மளுக்கு 60ன்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து வந்து இது 2 கழிச்சு போட்டால் 4, இதுதாங்க ஆன்சரு. இதே மாதிரி இன்னொரு சம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எக்ஸு மைனஸ் வச்சு கொடுத்துருக்கேன். இது வந்து ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.